ஹலோ நண்பர்களே வணக்கம். சாரி இவ்வளோ நாள் டிலே ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம வந்து பவர் பிஐயில் ரிப்போர்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், அந்த பப்ளிஷ் ஆன ரிப்போர்ட்டை என்னெல்லாம் எடிட் பண்ணலாம், எப்படிலாம் எடிட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம பவர் பிஐ சர்வீசஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து நான் ஒரு 2 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் பவர் பிஐ சர்வீசஸ் பற்றி. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் எப்படி பப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிறது. செகண்ட் வந்து சிமாண்டிக் மாடல்ஸ் வந்து சிமாண்டிக் மாடல்னால் என்ன, பவர் பிஐ சர்வீசஸில் அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட்டை நம்ம எப்படி எடிட் பண்ணலாம், அந்த ரிப்போர்ட் வந்து வேறு எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். யூ வில் நோ லைக் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணோம் இல்லையா, அந்த பவர் பிஐ சர்வீசஸ் பவர் பிஐ ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணோம்ல. அப்போ பப்ளிஷ் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்திருக்கும். ஒன்று வந்து சிமாண்டிக் மாடல்னு ஒன்று வரும், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்னு ஒன்று வந்திருக்கும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சிமாண்டிக் மாடல் ரிப்போர்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணோம், கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பவர் பிஐ ரிப்போர்ட், நம்ம பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட் வந்து உங்களால் வியூ பண்ண முடியும். இந்த ரிப்போர்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணோம். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இது வந்து அன்எடிட்டபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ, லைக் வந்து ஃபைலு, இது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர், சப்ஸ்கிரைப், செட் அலர்ட், இந்த மாதிரி ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எடிட்டிங் எப்படி போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஃபில்டர்ஸ் செட் பண்ணியிருந்தீங்க, அதாவது பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் அந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபில்டர்ஸ் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து இங்கே ரைட் சைடில் வரும். நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது எந்த ஃபில்டர்ஸும் செட் பண்ணல, அதனால இங்கே இப்போ டிஸ்பிளே ஆகல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சேவ் அ காப்பி. இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை நீங்கள் ஒரு காப்பியாக சேவ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெர்மிஷன் மேனேஜ் பண்ணும். இப்போ இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான பெர்மிஷன்ஸ் வந்து ஒரு சிலது ரிவோக் பண்ணும், இல்லை ஒரு சிலது கிராண்ட் பண்ணும் அப்படின்னா இங்கே பண்ணலாம். இந்த பேஜை பிரிண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை ஏதாவது ஒரு வெப்சைட் லைக் உங்களோட பிளாக்லையோ இதில் எதுலையாவது எம்பெட் பண்ணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டுக்கு ஏதாவது QR கோட் ஜென்ரேட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். அடிஷ்னல் செட்டிங்ஸ் இங்கே இருக்கும். நம்ம மேனேஜ் பெர்மிஷன்ஸ் தான் முக்கியமாக நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். மேனேஜ் பெர்மிஷன் அப்படின்னு போனீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் ஆட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, யாரெல்லாம் இந்த லிங்க்கை பார்க்க முடியும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு யூசர் ஆட் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஆட் யூசர் கொடுத்துக்கலாம். ஆட் யூசர்னு கொடுத்துட்டு நீங்கள் அவங்களோட இமெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுறேன். நான் என்னோட ஒரு இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா இவங்களுக்கு நீங்கள் ஆக்சஸ் கிராண்ட் பண்ணிக்கலாம். கிராண்ட் பண்ணும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல்லுங்க. அவங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டை அவங்க வேறு யாருக்காவது ஷேர் பண்ண முடியுமா, இந்த பர்டிகுலர் பர்சன் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களால வந்துட்டு டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அசோசியேட்டட் டேட்டாவை வந்து வச்சு அவங்களால மற்ற ஏதாவது ஒரு இதை வந்து கான்டென்ட் பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஆக்சஸ் கொடுக்கறது. நம்ம யாருக்காவது நீங்கள் ஆல்ரெடி சென்ட் பண்ணி அவங்க இன்னும் அப்ரூவ் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல வரும் பெண்டிங் அந்த மாதிரி. இப்போ இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில். ஓகேவா? நம்ம வேறு எதுக்குமே ஆக்சஸ் கொடுக்கல, அதனால இங்கே வந்து எந்த ஒரு ஆக்சஸ் ஆகான எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இங்கே வரல. இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக ஒரு யூசருக்கு வந்து நீங்கள் ஆக்சஸ் கிராண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா? இது போக நீங்கள் ரிப்போர்ட்ஸில் வந்து இந்த ஃபைலில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சொல்கிறீங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். சேவ் அ காப்பி கொடுக்குறீங்க, டவுன்லோட் திஸ் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் ஆகுதுன்னு எனக்கு பார்த்துட்டு சொல்லணும். பிரிண்ட் திஸ் பேஜ், இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயம், அதனால தான் நான் உங்களையே பண்ண சொல்கிறேன். எம்பெட் த ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா ஷேர் பாயிண்ட்ல எம்பெட் பண்ணுறீங்களா, வெப்சைட்லையா, பப்ளிஷ் டு த வெப்பா, இல்லை என்னங்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்ரேட் QR கோட்னா எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். செட்டிங்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஃபைல். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் சப்போஸ் இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் எக்ஸல் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம், ஒரு பவர் பாயிண்டாக கிரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம், இல்லை ஒரு PDF-ஆக கிரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம். நான் இப்போ பவர் பாயிண்ட்க்கு மட்டும் ட்ரை பண்ணுறேன். பவர் பாயிண்ட்னு கொடுத்த உடனே அது உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் காட்டும், லைக் எம்பெட் லைவ் டேட்டா இல்லை எக்ஸ்போர்ட் அஸ் அன் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் உங்களுக்கு லைவ் டேட்டா எம்பெட் பண்ணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் URL-ஐ நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம்.
காப்பி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை எக்ஸ்போர்ட் எம்பெட் ரிப்போர்ட் வித் டேட்டா ஃபில்டர்ஸ் யூ செலக்டட், அதாவது நீங்கள் ஃபில்டர்ஸோட செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபில்டர் வேணாம்னா இதை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். இது போக நீங்கள் வந்து இதை இங்கே பவர் பாயிண்ட்ல ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் இன் பவர் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ண உடனே அது உங்களுக்கு பவர் பாயிண்ட்ல ஓப்பன் பண்ணி காட்டும் உங்களோட ரிப்போர்ட்டை. ஸோ நீங்கள் இதை வந்து அக்செப்ட் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பர்டிகுலர் ரிப்போர்ட் வந்து இங்கே உங்களுக்கு லோட் ஆகும். ஓகே, ஸோ என்னோட பவர் பாயிண்டோட லாகின் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால தான் எனக்கு வந்து இந்த ஆப்ஷன் காட்டுதுங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். சரியா? இந்த லாகின் கிடையாது, இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிற லாகின் அது கிடையாது, அதனால தான் அந்த எரர் காட்டுது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டு நீங்கள் பிடிஎஃப் அண்ட் பவர் பாயிண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட் வில் பி ஈஸி. தென் ஷேர் ஆஸ் யூஷுவல். நீங்கள் இப்போ இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வழியாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். தென் எக்ஸ்ப்ளோர்னு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வியூவில் உங்களோட மற்ற டேட்டா, இப்போ உங்களோட செமாண்டிக் மாடலில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். லெஃப்ட் சைடில் இங்கே இருக்க பாருங்களேன், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் அதை ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். ரெண்டு விதமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லைக் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட், அதாவது டேபிள் வியூவில் தான் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லை நான் வந்து விஷுவல் வியூவில் பார்க்கணும், அதாவது ஒரு கிராஃப் இல்லை இமேஜாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல விஷுவலில் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து கண்ட்ரிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் கண்ட்ரிங்கிறத செலக்ட் பண்ண உடனே உங்களால் இங்கே பார்க்க முடியும் ஒரு மேட்ரிக்ஸ் வியூவில் வந்திருக்கு. இங்கே வந்து விஷுவல்லையும் ஒரு மேட்ரிக்ஸ் வியூவில் வந்திருக்கு. பிகாஸ் நீங்கள் ஒரு கண்ட்ரியை மட்டும் வச்சு உங்களால் விஷுவல் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கிராஸ் சேல் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு மேட்ரிக்ஸ் வியூவில் டேபிள் வியூ மட்டும் தான் வரும், டேபிளாக மட்டும்தான் வரும். ப்ரொவைடட் விஷுவல் வியூவில் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட்டாக டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல நீங்கள் சார்ட்ஸ் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே இருக்கு பாருங்களேன், இதை செலக்ட் பண்ணி சார்ட்ஸ் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளோரில் நிறைய இது விஷயங்கள் இருக்குது. பட் அதை நம்ம வந்து லேட்டராக பார்க்கலாம். இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன், இதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் டேட்டா வந்து லைவ் டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட கம்பெனி டேட்டா டெய்லி என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். இல்லை ஒரு ஃபேஸ்புக் டேட்டாவாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு சோஷியல் மீடியா டேட்டா. நீங்கள் டெய்லி இஃப் யூ வாண்ட் டு see என்னென்ன சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு, என்னோட டேஷ்போர்ட் வந்து இப்போ எப்படி இருக்கு, என்னோட ரிப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத நான் டெய்லி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெய்லி வந்து நீங்கள் இப்படி சிஸ்டம் ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கோ இல்லைனா உங்களோட டீம்ஸுக்கோ அந்த பர்டிகுலர் டைமுக்கு உங்களுக்கே அது வந்து டெலிவர் ஆகும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் அ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? இப்போ வந்து இதை நான் எப்படி செலக்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்ஸ்கிரைப்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிரியேட் அ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட், ஓகேவா? ஜென்ரேட் அண்ட் டெலிவர் ஒன் ரிப்போர்ட், இல்லைன்னா டைனமிக். ஒருத்தவங்களுக்கும் தகுந்த மாதிரி ஒரு ரிசிபென்ட்க்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேல்ஸ் பர்சன்னா அவங்க வந்து இந்த ரிப்போர்ட் மட்டும் பார்த்தா போதும், சிஇஓனா அவங்க வேற ரிப்போர்ட்ஸ் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டைனமிக் ரிசிபென்ட் கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு என்ன பேஜ், லைக் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். என்ன சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நான் நேம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா? யார் ரெசிபென்ட் நான் சொல்லணும். ஸோ ஹூ ஆர் ஆல் த ரெசிபென்ட். பை டிஃபால்ட் என்னோட நேம், என்னோட மெயில் ஐடி அதில் ரெசிபென்ட்டாக இருக்கும். அட்டாச்மெண்ட் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வேணுமா இல்லை மைக்ரோசாஃப்ட் பிபிடி ஃபைல்ஸாக வேணுமா அப்படிங்கிற அட்டாச்மெண்ட் என்ன வேணுங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஸோ பிபிடியா வேணுமா பிடிஎஃபாக வேணுமாங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சென்ட் டு இமெயிலில் வேணுமா இல்லாட்டினா OneDriveல சென்ட் பண்ணுமா இல்லை ஷேர் பாயிண்ட்ல சென்ட் பண்ணுமா. நீங்கள் டெய்லி இமெயிலில் பார்த்தா போதும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இமெயில்னு கொடுக்கலாம், இல்லை OneDriveல ஸ்டோர் பண்ணால் போதும்னா OneDriveனு கொடுக்கலாம், இல்லை ஷேர் பாயிண்ட்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எந்த டைம்லேருந்து எந்த டேட், ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். எனக்கு ஸ்டார்ட் டேட் மட்டும் கொடுத்து நீங்கள் எண்ட் டேட் கொடுக்கவே இல்லை அப்படின்னா வந்துட்டே இருக்கும், டெய்லி வந்துட்டே இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்டார்ட் டேட் வந்து நாளையிலேருந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு வரணும் டெய்லி வரணுமா, ஹார்லி வரணுமா, வீக்லி வரணுமா, மந்த்லி வரணுமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா ஒருத்தருமே டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகும்போது எப்படிலாம் இந்த இது சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு சென்ட் பண்ணு அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் இப்போ வந்து டெய்லிங்கிறத கொடுத்துட்டு எத்தனை மணிக்கு அனுப்பணும். ஸோ டெய்லின்னு சொல்லிட்டீங்க, என்ன டைமுக்கு அனுப்பணும், ஏஎம்மா பிஎம்மா என்ன டைம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும், ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இதில் எனக்கு வந்து டெய்லி 7:30 PM வரணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு எந்த டைம் ஜோனில் 7:30 PM வரணும், லைக் வந்து ஐஎஸ்டியா இல்லாட்டினா வந்துட்டு
யூடி மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் டைம் ஜோனா இல்லாட்டினா என்ன டைம் ஜோனுக்கு உங்களுக்கு வரணுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதையும் கொடுத்துட்டு ஃபைனலி வந்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சேவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு இது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா டெய்லி 7:30 PM கொடுத்தோம்னா டெய்லி உங்களுக்கு 7:30 PM உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டோட ஸ்னாப்ஷாட் வந்து உங்களுக்கு பிபிடியாவோ இல்லை நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க பிடிஎஃபாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபைலாவோ இல்லை பிபிடியாவோ உங்களுக்கு வந்து டெலிவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதோட ஓவர்வியூ சப்ஸ்கிரிப்ஷனோடது. தென் செட் அலர்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலர்ட் வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் செட் பண்ண முடியும்னா மெஷர்ஸ்க்கு தான் நம்மளால அலர்ட் செட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ராஃபிட் வந்து 16.89 மில்லியன் இருக்கு இல்லையா? இப்போ சப்போஸ் ப்ராஃபிட் வந்து 10 மில்லியனுக்கு கீழே போகுது அப்படின்னா எனக்கு உடனே ஒரு அலர்ட் வரணும். ஸோ ஒரு த்ரெஷோல்ட் வேல்யூ நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த லிமிட்டுக்கு மேலே இந்த லிமிட்டுக்கு கீழே இல்லைன்னா அந்த லிமிட்டுக்கு மேலே போகுது அப்படின்னா எனக்கு ஒரு அலர்ட் வேணும் அப்படின்னா அது ஒரு மெஷராக இருந்தால் தான் நம்மளால அந்த அலர்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அலர்ட் வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ செட் அலர்ட்னு கொடுத்தோன்னே எனக்கு எங்கெங்கெல்லாம் மெஷர்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் எனக்கு காட்டும். லைக் சம் ஆஃப் ப்ராஃபிட் பை கண்ட்ரி, சம் ஆஃப் சேல்ஸ் பை ப்ராடக்ட், கார்டு 1, கார்டு 2, கார்டு 3 இதில் எல்லாத்துலேயுமே மெஷர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு மெஷர்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து இந்த மெஷரை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது உடனே ப்ராஃபிட், ஏன்னா அந்த பர்டிகுலர் சம் ஆஃப் ப்ராஃபிட் அலர்ட்ல வந்துட்டு ப்ராஃபிட்டுங்கிறது தான் என்னோட மெஷர் இல்லையா? ஸோ அந்த ப்ராஃபிட் தான் கேட்கும். ஸோ என்ன உனக்கு எப்போ உங்களுக்கு அலர்ட் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கும். லைக் சேஞ்சஸ் மாதிரி வரணுமா இல்லை பிகம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராஃபிட் வந்து இந்த மெஷருக்கு மாறிடுச்சுன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கனாலே கிரியேட்டட் யுவர் அலர்ட்னு வந்துடும். ஓகே, ஸோ உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் வந்து அந்த அலர்ட் வர மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரொம்ப டீட்டெயிலான பூட் கேம்ப் மாதிரி, இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் பூட் கேம்ப் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஒரு 1 வீக் ஆஃப் பூட் கேம்ப். அதில் வந்து இந்த ஒரு சேஞ்சும் நடக்கும்போது டீம்ஸில் நம்மளுக்கு அப்டேட் ஆகுது அண்ட் அவுட்லுக்கில் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வருது. இது எல்லாமே நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ சேஞ்சஸ் பை என்ன வேல்யூ, சப்போஸ் இந்த 16.89 வந்து 17 மாறிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து அலர்ட் வரணும் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஸோ சென்ட் நோட்டிஃபிகேஷன் எங்கள் டீம்ஸில் நோட்டிஃபை பண்ணுமா இல்லாட்டினா இமெயிலில் நோட்டிஃபை பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிட்டு வேறு யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணுமோ அவங்களோட நேமையும் ஆட் பண்ணிவிட்டு அப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அலர்ட் அப்ளை ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து அலர்ட். அண்ட் ஃபைனலி எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எடிட் அப்படின்னு பண்ணீங்கன்னா நீங்கள் இஃப் யூ வாண்டட் டு ஆட் அ நியூ ரிப்போர்ட் ஹியர், இங்கே வந்து நீங்கள் நியூ ரிப்போர்ட் ஆட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். சரியா? இந்த இடத்துல வந்து ப்ளஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது ரிப்போர்ட் ஆட் பண்ண முடியும். ஸோ நியூன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களால் ஒரு புது ரிப்போர்ட் நீங்கள் ஆட் பண்ணி இங்கேயுமே நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். பட் ப்ரொவைடட் என்னன்னா ஒரு சில இடத்துல லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்ஸ் கிரியேட் பண்ணும்போதோ இல்லாட்டினா வந்து ரிலேஷன் மாடலிங் செட் பண்ணும்போது ஒரு சில இடத்துல நான் வந்து டெஸ்க்டாப் கம்பேர் பண்ணும்போது பவர் பிஐ சர்வீசஸில் வந்து ஒரு சில லேக்ஸ் பார்த்துருக்கேன். அதனால தான் ஐ யூஸ்வலி லைக் ரெக்கமெண்ட் டெஸ்க்டாப்பில் ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஐ யூஸ் டு ரெக்கமெண்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதாங்க ஓவர்வியூ. இப்போ வந்து நம்ம ரிப்போர்ட்ஸ்லாம் என்னங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு ரிப்போர்ட்ஸை எடிட் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் நடக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். நம்ம என்ன ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம்னா இதில் செட்டிங்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் தட் டீப் டைவாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? ஸோ அந்த என்னங்கிறத அது என்ன, அதுக்கப்புறம் அலர்ட்ஸ் எப்படிலாம் வரும், உங்களுக்கு என்ன மாதிரிலாம் அலர்ட்ஸ் கிடைக்கும், லைவ் டேட்டா எப்படி கிரியேட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம வந்துட்டு டீடைல்டு பூட் கேம்ப் மாதிரி நம்ம வந்து செக் பண்ணலாம், பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா டேஷ்போர்ட். இப்போ உங்களுக்கு இது எல்லாமே இருக்குது, இது எப்படி டேஷ்போர்டாக மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டேஷ்போர்டாக என்னென்னு பார்க்கலாம். அகெயின் இது வந்து ஒரு ஓவர்வியூ, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதான் என்னோட சேனல், நீங்கள் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் முக்கியமான பிளேலிஸ்ட் யூடியூப் லைக் பவர் பிஐ தமிழ். அண்ட் நீங்கள் வந்து பவர் பிஐ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது 1:1 கைடன்ஸ் மாதிரி வேணும் பவர் பிஐ ரிலேட்டடாக அப்படின்னா நீங்கள் எனக்கு இந்த இதில் வந்து இந்த லிங்க்ல ஸ்கெடியூல் பண்ணலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் இனிமேலேருந்து லைக் மேலேருந்து ப்ராப்பராக ஐ வில் அப்லோட் த வீடியோ. சாரி ஃபார் த டிலே. டேக் கேர், பாய்.